தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு 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 மாணவி, பள்ளி மாணவி வந்து படுகொலை செய்யப்பட்டு அதை நேற்று பாக்குறதுக்காக கனிமொழி எம்பிஆர்கே கனிமொழி போனாங்க. ஆனா மக்கள் வந்து அவங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. இது எதன் வெளிப்பாடை காமிக்குது? ஆமா, இது பப்ளிக் தெரியுது இல்ல. அதே மாதிரி அந்த ஸ்கூல் விஷயம் கூட ஒரு குழந்தைங்க பள்ளி வந்துட்டு கோயம்புத்தூர்ல 42 பேர் கோயம்புத்தூர்ல இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க வந்து விஜய் அவர் போனான்னு சொன்னா அதுக்கு மட்டும் கண்ணீர் விட்டு பாதுகாப்பாருங்க சொன்னா கேட்டீங்களாடான்னு அழுது ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த நீங்க பெருசாவே கொண்டு வர மாட்டீங்களே. அதை மறைக்கிறதுக்கு வேற விஷயத்த ஒண்ணு பண்றீங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் நீங்க இந்த 5000 ரூபாய் போட்டீங்க நான் சொல்ல முடியும். இது எந்த அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மக்கள் வந்து முட்டாள் கிடையாதுங்க, தெளிவா இருக்காங்க. எப்பயுமே நல்லா கேட்டுங்க, 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, இதுதான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு இதை மட்டும் அம்மா முறியடிச்சாங்க. போன 2016ல் 11ல் நம்ம தான், 16லையும் நம்ம வந்துட்டோம். ஏன்னா அம்மா தான் 10 வருஷமா அந்த ஆட்சி அமைச்சாங்க. அந்த சாதனையை படைக்கிற ஒரு அண்ணன் எடப்பாடியார் தான் இருப்பார். இந்த வாட்டி வந்தாருன்னா அடுத்தது 2031 அவருடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி தான்றதை 10 வருஷம் தொடர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். இதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் ஏமாந்ததெல்லாம் போதும். எல்லாம் இனிமேல் மக்கள் தெளிவாக இருக்காங்க, முட்டாள் கிடையாது.